இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனோ, இந்த நேரத்துல நீ தான் பாரதிக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீயே இப்படி அழுத்திட்டு இருந்தா எப்படிடா? வேற என்ன பண்றது சார்? கிடைச்ச ஆர்டர் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு சார். ஒண்ணு தெரியுமா சார், எங்க அக்கா அவங்க ஹஸ்பண்ட் விட்டு போனப்ப கூட இப்படிலாம் கஷ்டப்படல சார். ஆனா இப்போ புரியுது. ஆனா இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன்ல சார். யாரு என்ன சொன்னாலும் எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும் சார். தேங்க்ஸ். அப்புறம் இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ் கீ. நீங்க இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் அங்க ஸ்டே பண்ணுங்க. நாளைக்கு எப்படியாவது ஒரு வீடை பார்த்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். அப்புறம் இது செலவுக்கு வச்சு சார். சார் பணம் மட்டும் வேணாம் சார், எனக்கு இந்த ஹெல்ப்பே போதும். சொன்னா கேளு. இல்ல ப்ளீஸ் சார், இது மட்டும் வேண்டாம் சார். இதுவே எங்க அக்கா கிட்ட போய் சத்தியம் பண்ணி தான் உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த உதவியே போதும் சார். சார் இன்னொரு முக்கியமான விஷயம். புரியுது. அது எங்க கெஸ்ட் ஹவுஸ் தான். நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு என்னைக்கும் பாரதிக்கு தெரிய விட மாட்டேன். ரொம்ப நன்றி சார். சரி, அவங்கள கூட்டிட்டு போய் ஸ்டே பண்ணவே. சரி சார், வரேன். வரேன் சார். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய வீடு. அம்மா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காவா உள்ள போய் விளையாடலாம். இது யாரோட வீடு மனோ? அக்கா ஆதியோட தான். அக்கா என்னக்கா எப்ப பார்த்தாலும் இப்படியே கேட்டுட்டு இருக்க? இது என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான்க்கா. அவரோட ஃபேமிலி கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இங்க அவங்க பிசினஸ பாத்துக்கிறதுக்காக அப்பப்ப இங்க வருவாங்க. அதுக்காக தான் இந்த கெஸ்ட் ஹவுஸை கட்டி வச்சிருக்காங்க. என்னக்கா அப்படி பாக்குற? டேய் மனோ, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ ஏதாச்சும் போய் சொல்லி என்னை இன்னும் கஷ்டப்பட வைக்காத ப்ளீஸ். அக்கா என்னக்கா அப்படிலாம் பேசுற? உன்கிட்ட நான் போய் சொல்லிருக்கேனா? அக்கா மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க நீ நிம்மதியா இருக்கலாம். அதுவும் இல்லாம வேற வீடு பாக்குற வரைக்கும் தான் நாம இங்க இருக்க போறோம். சரிக்கா, நைட் ஒரு கேட்டரிங் ஆர்டர் வந்திருக்கு. அம்மா, பாட்டி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நம்ம போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாம். டேய் என்னடா சொல்ற திடீர்னு? அக்கா, இது வேற ஒருத்தவங்களுக்கு வந்த ஆர்டர் தான். ஆனா கடைசி நேரத்துல ஏதோ சொதப்பிடுச்சு போல இருக்கு. அதான் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் நம்ம வேற வீடு பாக்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவாவது யூஸ் ஆகும்ல. சரி, நீங்க 2 பேரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. அக்கா, நான் போய் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரேன். இந்தாங்க கீ. அத்தை வாங்க. போ.